ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? ஸோ முதல் வினா பாருங்கள். பிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி என்ற விருதினை பெற்றவர் யார்? பிஜி நாட்டோட உயரிய விருது அப்படின்னா கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதை பெற்ற நபர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேங்களா? இந்திய குடியரசுத் தலைவர் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 நாள் பயணமாக பிஜி நாட்டுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் போயிருக்காரு. பிஜி அப்படிங்கிற நாடு ஒரு தீவு நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுக்கு போன முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான். பிஜி நாட்டோட தலைநகர் சுவா அப்படிங்கிறது. பிஜி நாட்டோட அதிபர் யாருன்னா கெடோனிவீர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? கெடோனிவீர் அப்படி தான் பிஜி நாட்டோட அதிபர். ஓகேங்களா? அடுத்த வினா, வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பாருங்கள், முகமது யூனுஸ் அவர்கள். முகமது யூனுஸ். ஓகேங்களா? ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தில் இப்போ புரட்சி நடந்துச்சு. அதை அடுத்தது எஸ்டர்டே நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ 30% ரிசர்வேஷனுக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு புரட்சி அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா பதவி விலகணும்னு ஆரம்பித்து அவங்க ரிசைன் பண்ணி தப்பிச்சு ஓரளவுக்கு போராட்டம் பெருசாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போராடினவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் தான் அரசோட தலைவராக வரணும், அதான் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வரைக்கும் அமைக்கப்படுற இடைக்கால அரசோட தலைவராக அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அதிபர் ஏற்றுக்கிட்டார். ஸோ இப்போ முகமது யூனுஸ் வங்கதேச இடைக்கால அரசோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர். ஓகேங்களா? 2006 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா கிராமின் வங்கி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா? 1984. ஸோ அதோட சேவைகளுக்கு பாராட்டி தான் இந்த விருதை கொடுத்தாங்க. அதாவது ஒரு பேங்க்கால் கடன் கொடுக்க முடியாத ஒரு நபர், ஏழை, ஏன்னா ஏழைகளுக்கு பேங்க் எப்போதும் கடன் கொடுக்காது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இவர் கடன் கொடுப்பார். அதனால் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, பலருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாராட்டி இந்த நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. பரம ஏழைகளுக்கான வங்கியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இவருக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆயுத படையினருக்கு ஜிபிஎஸ் வசதியுடன் பிரத்யேக காலனியை உருவாக்கிய ஐஐடி எது? ஆயுத படையினருக்கு ஜிபிஎஸ் வசதியுடன் பிரத்யேக காலனியை உருவாக்கிய ஐஐடி எது? ஆன்சர் இந்தூர் ஐஐடி. இந்தூர் ஐஐடி அதாவது ஆயுதப்படை வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கும் ஸோ இதை உருவாக்கியிருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்காணிக்கலாம் அட் ஏ டைமத்தில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே மின்சாரமும் தயாரிக்கும். அவங்க நடக்கிறது மூலயமா அதுலேயே மின்சாரம் தயாரிக்கிற ஒரு கண்டுபிடிப்பும் அதில் இருக்குது. ஸோ அதை வச்சு வேறு ஒரு கேட்ஜெட்ஸுக்கு நம்ம சார்ஜஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இராணுவத்தில் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற முதியோர்கள், நம்ம குழந்தைகளுக்கும் பொருத்தலாம் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் யார்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு இந்தியர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னா வினேஷ் போகாட். வினேஷ் போகாட் அவங்க தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மகளிர் மல்யுத்த வீராங்கனை இவங்க. ஓகேங்களா? ஸோ மல்யுத்தத்தில் அரை இறுதியில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக இருந்தவங்களை தோற்கடிச்சிட்டு ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ நிச்சயம் தங்கம் கிடைக்கும், அப்படி இல்லைனா வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டி போடுறது 50 கிலோ பிரிவு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எடை பார்த்தீங்க அப்படின்னா 52 கிலோ இருந்திருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு போட்டி, இன்றைக்கி போட்டி அப்படின்னா நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோ மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 50 கிலோ இருக்கணும். அவங்களுக்கு 52 இருந்திருக்கு. ஸோ அடுத்த நாளுக்குள்ளே குறைக்கணும் 2 கிலோவை. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க குறைக்கிறதுக்காக. பட் அவங்களால 2 கிலோவை குறைக்க முடியலை. ஸோ 50 கிலோ அப்புறம் கூடுதலாக ஒரு 150 கிராம் இருந்திருக்கு. ஓகேங்களா? 1.25 கிலோ குறைச்சிட்டாங்க, 150 கிராம் கூட இருந்திருக்கு. ஸோ அதனால் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஓகேவா? உலக கைத்தறி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக கைத்தறி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஆன்சர் அக்டோபர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அக்டோபர் 7. பிரசித்தா சபரியால் தொடங்கப்பட்ட மூன் ரேபிட் பிராண்ட் 2024ஆம் ஆண்டுக்கான கிட் ஃபேஷன் வீக் விருதை வென்றிருக்கு. ஓகேங்களா? கிட் ஃபேஷன் வீக் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்கு. 17வது சர்வதேச ஆட்டோமேஷன் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? 17வது சர்வதேச ஆட்டோமேஷன் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது?
ஸோ ஆன்சர் என்ன? மும்பையில் நடக்குது. ஓகேங்களா. ஆகஸ்ட் 21லேருந்து 24 வரைக்கும் நடக்க போகுது. ஐஇடி கம்யூனிகேஷன் நிறுவனம் தான் இது வந்து தொகுத்து வழங்குறாங்க. ஸோ மொத்த பரப்பளவு 30,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து இதில் அமைக்கப்பட இருக்குது. அடுத்தது, தரங் சக்தி விமானப்படை கூட்டு போர் பயிற்சியில் எத்தனை நாடுகள் பங்கேற்க உள்ளது? தரங் சக்தி நேற்று இதை பற்றி ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஓகே, அதாவது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரங் சக்தி விமான கூட்டு போர் பயிற்சியில் மொத்தமாக இப்போதைக்கு 5 நாடுகள் பங்கேற்குது. ஓகேங்களா. ஸோ நேட்டோ நாடு 30 இருக்குது அப்படின்னு சொல்லியும், ஸோ அவங்களோட ஒத்துழைப்போட தான் அப்போ நேட்டோ நாடு 30ம் கலந்துக்கிற மாதிரி தான் பொசிஷன். ஸோ எல்லா நாடும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நேட்டோ உறுப்பு நாடுகள் எல்லாமே பங்கேற்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஓகேவா. நேட்டோ நாடுகள் இந்தியா அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ நேட்டோ நாட்டில் இருக்கிற ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனிலாம் இதில் கலந்துக்கிறாங்க. இப்போ ஒரு 5 நாடு கலந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. கோவை மாவட்டம் சூலூரில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியாவின் தேஜஸ் அப்புறம் Su-30 சுகோய் விமானங்கள்லாம் இதில் பங்கு பெறுது. விமானப்படையோட தளபதி யார் அப்படின்னா VR சௌத்ரி அவர்கள். VR சௌத்ரி. முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவ பொறித்த நாணயத்தை வெளியிடுபவர் யார்? முன்னாள் முதல்வர் கருணாநிதி பொறித்த நாணயத்தை வெளியிடுபவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். ஓகேங்களா. இவர் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ 100 ரூபாய் நாணயம். ஓகேங்களா. 100ஆண்டு விழா நிறைவு அடைந்ததை ஒட்டி இதை வந்து வெளியிடுறாங்க. சென்னையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதுக்கான ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் தான் ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாரு. அலுமினியம் உற்பத்தியில் இந்தியாவின் தரவரிசை என்ன? அலுமினியம் உற்பத்தியில் இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் 2வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இந்தியா இருக்குது. சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. இரும்புத்தாது உற்பத்தியில் 4வது இடத்துல இந்தியா இருக்குது. 2023-24 நிதியாண்டில் பிரதான அலுமினிய உற்பத்தி 41.6 லட்சம் டன்கள் அப்படிங்கிற சாதனை அளவை எட்டியதாக சொல்கிறாங்க. 2023-24 நிதியாண்டில் இரும்புத்தாது உற்பத்தி 275 மில்லியன் மெட்ரிக் டன்களை எட்டியிருக்கு. சுண்ணாம்புக்கல் உற்பத்தி அப்படிங்கிறது 450 மில்லியன் மெட்ரிக் டன்களாக எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதோட பிளேசஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இன்னைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வந்து வேற ஒரு வீடியோ பதிவில் மீட் பண்ணுறேன். நன்றி.